யாருக்கு உங்கள் ஓட்டு அப்படின்ற இந்த முதல் தேர்தல் பிரச்சாரத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் சார்ந்த மக்கள் மன்ற மாணவர் இளைஞரணி சார்பாக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்குமே நம்ம யாருக்கு ஓட்டு போடணுன்றதை ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் என்னடா இவங்க புதுசாக யாருக்கு உங்கள் ஓட்டு அப்படின்னு கேட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய பொதுமக்களுக்காக ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் பகிர்ந்துக்கிட்டு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவை 10 வருஷமா மோடி அப்படின்ற ஒரு தனி நபர் ஆட்சி செய்கிறார். ஓகேங்களா? அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் என்னெல்லாம் செஞ்சாரு, என்னெல்லாம் சொன்னாரு, அதை எதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கணும். ஏன்னா கேள்வி கேட்டாலே அந்த ஆளுக்கு பிடிக்காது, அதனால தான் அவன் பத்திரிக்கை சந்திக்க மாட்டான். மக்களோட கேள்விக்கு பதிலளிக்க முடியாத ஒரு பிரதமரா 10 வருஷத்து ஆட்சியை அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார்னா நம்மளுடைய நாடு பார்த்தீங்கன்னா சுடுகாடா ஆகும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா உழைக்கும் மக்களை ஒழிச்சு பணக்காரர்களுக்கு பூஜா தூக்குற ஒரு ஆட்சியை தான் 10 வருஷமா இந்த மோடி செஞ்சிருக்காரு. அதுக்கு உதாரணமா சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அதானி உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரராக மாறி இருக்காரு அப்படின்னா அது காரணம் யாருன்னா மோடியோட ஆட்சி. அவருடைய உழைப்பு இல்லைங்க, மோடியோட ஆட்சி. மோடி அவர் இந்த நாட்டை சுரண்டுறதுக்கு வழிவகுத்து கொடுத்தாரு இந்த 10 வருஷமா. அதனுடைய விளைவா அதானி இந்தியா பணக்காரர்களை 2வது இடத்துக்கு வந்திருக்காரு. சரி, எங்க உழைக்கும் மக்கள் எங்கடா வந்தாங்கன்னா நதித்தெருக்கு வந்தாங்க. எப்ப தெரியுமா? திடீர்னு போன வருஷம் 5 வருஷம் ஆட்சி செஞ்சார்ல பிரதமர், நைட்டு 10 மணிக்கு 12 மணிக்கு அவருக்கு ஐடியா வரும். என்னன்னா கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா அவருக்கு வரும். நைட் எழுந்து நின்று இனிமேல் பணம்லாம் செல்லாதுன்னு சொன்னோடனே நம்ம மக்கள் நடுத்தரில் நிற்க வச்சாரு. நீங்க ஒவ்வொருத்தரும் ஓட்டு போறதுக்காக வரிசையில் நிற்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பேரு பணத்தை ஏடிஎம் போய் எடுக்கிறதாக வரிசையில் நின்று மயக்கம் போட்டு விழுந்தாங்க, முதியவர்களாக இறந்து போனாங்கன்றதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வரிசையில் நிற்கும் போது உங்களுக்கு அவங்க முகம்லாம் ஞாபகத்துக்கு வரணும். நம்மள அவருடைய ஒத்த வார்த்தையால ஒற்றை கையெழுத்தால இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அவர் புரட்டி போட்டாரு. அது ஒரு முன் உதாரணம். இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாருன்னா இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் குடியுரிமையை ரத்து பண்ணிடுவாரு. இங்க யார் இருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா பணக்காரர்கள் தான் இருக்க முடியும்னு ஒரு கையெழுத்து போட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க நடுத்தர மக்கள்லாம் இருக்கக்கூடாது, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கிடையாது, எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு கிடையாது, ஒத்த கையெழுத்துல அவர் என்ன பண்ணிடுவாருன்னா மாத்திட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆபத்து சூழல் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். குறிப்பா இந்த பாஜக இந்த மக்களை மழுங்கடிக்க வைக்கிறதுல குறிப்பிட்டு செயல்படக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த பாஜக. அதை வெளிப்படுத்திருக்காங்க. எப்பனா ராமர் கோயிலை கட்டி தரஞ்சதன் வழியா மக்கள் நம்ம எவ்வளவு அநியாயம் பண்ணாலும் ஒரே ஒரு நல்ல விஷயத்தை அவங்களுக்காக பண்ணிட்டோம் அப்படின்னா மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, அவங்களை மறக்கடிச்சிடலாம், எல்லா பிரச்சனைகளையும் ஒரு புதிய விஷயத்தை கொண்டு மறைச்சிடலாம் அப்படின்றது இந்த பாஜக அரசினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு குறிக்கோள். காரணம் என்னன்னா, போன 5 வருஷம் முடிஞ்ச உடனே எல்லாரும் எப்படி ஓட்டு வாங்கி ஜெயிச்சாலும் பார்த்தீங்கன்னா புல்வாமா தாக்குதல் அப்படின்றத வச்சு மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டான். இந்த வருஷம் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கிறது ராமர் கோவிலை வச்சு இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவங்களோட ஓட்டுக்கெல்லாம் நம்ம வாங்கிடலாம் அப்படின்றது அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு. மக்கள் எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க. ராமர் யார் தெரியுமா? தன்னுடைய மனைவிய ராவணன் கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த ராவணனை அழிச்சு தன்னுடைய மனைவியை காப்பாத்திட்டு வந்தாரு. ஏன்னா பெண்களை தொடுறது அவ்வளவு கேவலமான விஷயம் அப்படின்றது இந்த நாட்டுக்காக ராமன் சொன்னாரு அப்படின்றது. அவருக்கு ஒரு கோவிலை கட்டிட்டாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மணிப்பூர்ல பழங்குடியின பெண்ணை நிர்மாணமாக்கி போட்டாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணாங்க அந்த பாஜக அரசு? ஒண்ணும் பண்ணல, வேடிக்கை பார்த்தாங்க. அந்த மக்களை கூட போய் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. அவன் ராமர் கோயிலை கட்டிட்டு தன் ஒரு நியாயத்தான் காட்டிக்கிறான். மக்கள் இப்படி புரிஞ்சுக்கணும், நம்ம ராமர் கோவில் கட்டிட்டான்னு நமக்கான தலைவர், இந்துக்களுக்கான தலைவர்னு யோசிக்க கூடாது. ஒவ்வொரு குடிமக்களையும் அவன் எப்படி பார்க்குறான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே மக்கள் நலன் கருதி கிடையாது, ஓட்டு வாங்கணுன்ற எண்ணத்தின் அடிப்படையிலும் நோக்கத்தின் அடிப்படையிலும் அவங்களுடைய செயல்பாடு இருக்குமே ஒழிய பணக்காரர்கள் பணக்காரராகவே இருக்க வேண்டும், ஏழைகள் ஏழையாகவே இருக்க முடியும். அப்பதான் நம்ம இந்த முட்டாள்களை ஆட்சி செய்ய முடியும் நினைக்கிறது தான் மோடி அரசு, பிஜேபி அரசு அப்படின்றத நம்ம எல்லாரும் நினைவில் வச்சுக்கக்கூடிய ஒரு தருணம் இது. அது மட்டும் இல்லைங்க, இந்த எஸ்சி எஸ்டி மக்களுடைய ஸ்காலர்ஷிப் இல்லாம பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய நிதியெல்லாம் தூக்கி தான் இவங்க என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, என்னவோ இந்த நாட்டுல நிதியே இல்லாத மாதிரியும் எல்லா நிதியும் எஸ்சி எஸ்டி எடுத்து தனக்கான நிதியை மாத்திக்கிறான். காரணம் என்னன்னு கேட்டா, அந்த நிதியை நீங்க யாரும் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கான நிதியை அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நிதியை எடுத்து கடைசியில எஸ்சி எஸ்டி எங்க ஊர்ல இல்லைன்னு கூட என்ன பண்ணிடுவாங்க, பொய் அறிக்கையை விடக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த மோடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும்,
நம்ம நாட்டின் தந்தை, தேச தந்தை அப்படின்னு நம்ம எல்லாரும் யாரும் சொல்றோம்னா காந்தியை சொல்றோம். ஆமா தானே? மகாத்மா காந்தி வந்து இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடினாரு அப்படின்னு சொல்றோம். அந்த மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றவன் கோட்ஸே. அந்த கோட்ஸே யாரோட ஆள் தான்? RSS ஓட ஆளு. இந்த RSS யாருன்னா பிஜேபியினுடைய தாய் அமைப்பு தான் இந்த RSS. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக சொல்றேன்னா, கோட்ஸே யாரோ பிஜேபி யாரோ அவங்க 2 பேருக்கு சம்பந்தமே இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா காந்தியை சுட்டு கொண்டவன் தான் 10 வருஷம் நம்ம ஆட்சி பண்ணான். அதே நேரத்தில் தான் அவனை எதிர்த்து எவளா எழுதினானோ எவளா பேசினானோ அவன் எல்லாரையும் சுட்டு கொண்டான். புரியுதுங்களா? அது எங்கேயோ நடக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நாள் இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா பிஜேபியா அது ஒரு கேடு கேட்டா சரி சொன்ன உடனே ஒரு சுற்றுவான், கேட்டா தேச துரோகின்னு சொல்லுவான். யாரெல்லாம் அவனுக்கு எதிராக பேசுறானோ எல்லாரும் தேச துரோகி அப்படின்ற பட்டியலில் வந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம பொதுமக்கள் யாருமே வாய் திறந்து பேச முடியாத சூழல்ல நம்ம வந்து வருவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி அவர் ஊமைகளின் தலைவர் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த மோடி உண்மையிலேயே நம்மளெல்லாம் ஊமையாக்கிட்டு தான் தலைவர் ஆகணும் அப்படின்றதுல குறிக்கோளா இருப்பான். ஏன்னா அம்பேத்கர் சொன்ன விதம் வேற. ஏன்னா மக்களை பேச வைக்கணுன்றதுக்காக இவன் என்ன பண்ணுவாங்க, நீ பேசவே கூடாதுன்றதுக்காகவே உன்னை போலீஸை வச்சு மிரட்டி ஒரு அடிமை ஆட்சியை, சர்வாதிகார ஆட்சியை, பாசிசத்தை விட சர்வாதிகாரத்தை விட மோசமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிசம். அந்த பாசிச ஆட்சியை வந்து நிலைநாட்டணும் அப்படின்றது தான் இந்த RSS பிஜேபி போன்ற கும்பலினுடைய நோக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை வல்லரசாக்கிருக்கலாம் ஒரு 10 வருஷத்துல. இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. எல்லா இடத்துலையும் பெட்ரோல் டீசலோட விலையை உயர்த்திட்டு காரணத்தை வந்து மாநில அரசு மேலே போடுறோம். நிறைய பொதுமக்களுக்கு புரிய மாட்டேது. பெட்ரோல் டீசல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட கையில் இருக்கு. அவன் தான் பெட்ரோல் டீசலோட விலையை உயர்த்தக்கூடிய இடத்துல இருக்கானே தவிர மாநில அரசு கிடையாது. பெட்ரோல் டீசலோட விலை உயருதுன்னா தானா வந்துட்டு பொருட்களுடைய அத்தியாவசிய பொருட்களான காய்கறிகளோட விலை உயரதான் செய்யும். புரியுதுங்களா? அப்ப அதுக்கு மூல காரணமா இருக்கிறது பாஜக அரசு. விலைவாசி உயர்வை ஏத்திட்டு யார் உயர்த்தினான்னு கேட்டா மாநில அரசு பக்கம் கிட்ட கையை காட்டக்கூடிய ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கான். எல்லா பள்ளியையும் மாநில அரசுகள் மீது போட்டு தன்னை வந்துட்டு ஒரு நல்லவனா காட்டிக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை வந்து மோடி அவர்கள் கட்டி அமைச்சிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். மோடி அவர்கள் இல்ல, மோடி வந்து கேடி வந்துட்டு என்ன பண்றாருன்னா நம்ம எல்லாருக்கும் மோடி வித்தையை காட்டி 10 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமும் ஆட்சி பண்ணணும்ன்ற அவருடைய கனவு கூட பழிக்க கூடாது, பழிக்க விட மாட்டோம். தந்தை பெரியார் அவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களுக்கும், ஒவ்வொரு மக்களுக்கும், புரட்சியாளர் அம்பேத்கரையும் ஆசான் மார்க்ஸையும் உள்வாங்கிய ஒவ்வொரு தோழர்களுமே இந்த நாடை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நல்ல நாடா விட்டு கொடுக்கணும். நம்ம நாடு நல்ல நாடா இருக்கணும். நம்ம எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களையும் நம்மளுடைய உரிமைகளையும் தக்க வச்சுக்கணும்னா இந்த மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதை ஒவ்வொருத்தரும் கருத்துல வச்சுக்கிட்டு ஓட்டு போற இடத்துக்கு போங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு எனக்கு பேச வாய்ப்பு தந்த அத்துணை தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.